டெல்லியில் தீவிரவாத தாக்குதலை நடத்திய டாக்டர் உமர் உன் நபி துருக்கியில் சிரியாவைச் சேர்ந்த தீவிரவாதியை சந்தித்திருப்பது புலனாய்வுத்துறை விசாரணையில் வெளியாகியிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு தற்கொலைப்படை தீவிரவாதி உமர் உன் நபி, முசமில் ஷக்கீல், முசாஃபர் ராதர் ஆகிய 3 மருத்துவர்கள் சுமார் 20 நாட்கள் துருக்கியில் தங்கியிருந்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் உகாஷா என்ற தீவிரவாதியை அவர்கள் சந்திக்க முயற்சி செய்துள்ளனர். ஆனால் தீவிரவாதி உகாஷா அவர்களை சந்திக்காமல் சிரியாவைச் சேர்ந்த மற்றொரு தீவிரவாதியை சந்திக்க அறிவுறுத்தியதாகவும் தெரிகிறது. துருக்கியிலிருந்து ஆப்கானிஸ்தான் செல்ல டாக்டர் உமர் ஆர்வமாக இருந்ததாகவும், ஆனால் சதித்திட்டங்களை செயல்படுத்த இந்தியாவுக்கு திரும்புமாறு உகாஷா வலியுறுத்தியதும், பின்னர் உமர் இந்தியா திரும்பி அல்பலா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தீவிரவாத தாக்குதலுக்கு சதி செய்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. முசமில், அதில் மற்றும் உமர் ஆகியோர் டெலிகிராம் செயலி மூலம் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஃபைசல், ஹாசிம், உகாஷா ஆகியோருடன் தொடர்பில் இருந்ததையும் விசாரணை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். டெல்லி மட்டுமின்றி நாடு முழுவதும் அவர்கள் தாக்குதலை நடத்த சதித்திட்டம் தீட்டியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தேசிய புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது.